Hi friends, welcome to Exotic Essence. நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி வீட்டில் சாம்பார் பொடி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். 100 கிராம் காஞ்ச மிளகா தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. தனியா 100 கிராம் இதையுமே தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாமே ட்ரை ரோஸ் தான். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தோரம்பருப்பு ஒன்று 4 டேபிள் ஸ்பூன். இதையுமே நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க, கருக விடாமல் பார்த்துக்கோங்க. அரிசி, சீரகம் 4 டேபிள் ஸ்பூன் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் மஞ்சப்பொடி 2 டீஸ்பூன். இப்போ வறுத்த எல்லா பருப்பு, சீரகம், அரிசி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சப்பொடியும் பெருங்காயத்தையும் இதோட கலந்துக்கலாம். காஞ்ச மிளகாவை தனியாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பருப்பெல்லாம் மொத்தமாக போட்டு அரைச்சி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி ரெடி.